சகோதரர்களே, நாம என்றுமே அன்று முதல் இன்று வரை நாம அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால சரண்டர் தான். நான் என் அறிவுக்கு அடிமை இல்லை, நான் என் ஆசைக்கு அடிமை இல்லை, நான் என் பணத்துக்கு அடிமை இல்லை, நான் என் உணர்ச்சிகளுக்கு அடிமை இல்லை, நான் என் அல்லாஹ்வுடைய அடிமை. நான் யாருடைய அடிமை சகோதரர்களே? நான் யாருடைய அடிமை? நான் என் அறிவுக்கு அடிமையா? அறிவுக்கு அடிமையான நாசமாகியதை சரித்திரத்தை பார்க்கிறோம். தாய்ஸ அப்துத் தீனார் அப்துத் தராஹிம் தாய்ஸ வன் தகிஷ ஃபைதா ஷீக் ஃபலன் துகிஷ. அறிவுக்கு அடிமையானவன் நாசமாகினான், காசுக்கு அடிமையான ஃபிரௌன் நாசமாகினான், ஆட்சிக்கு அடிமையான நம்ரூத் நாசமாகினான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை தவிர எதற்கு அவன் அடிமையாகிறானோ அவன் ஜெயித்ததாக சரித்திரத்திலே, ஜெயித்ததாக சரித்திரத்திலே இல்லை. நான் அல்லாஹ்வுடைய அடிமை. என் அறிவு ஒண்ணு சொல்லுது, அல்லாஹ் ஒண்ணு சொல்றான், நான் அல்லாஹ் சொன்னதுதான் செய்வேன். என் அறிவு சொன்னதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா பொஞ்சாதி சொல்றதை நான் செய்ய மாட்டேன். பொஞ்சாதி சொல்றா நீங்க உண்மையிலேயே என் மேல இறக்கமுன்னா வீட்டுக்கு ஒரு பெட்டியை கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றா நீ உண்மையில இறக்கமா கொண்டு போய் கொடுக்காதே. யாரு சொன்னதை செய்யணும்? படைச்ச ரப்ப சொன்னதை செய்யுங்க சகோதரர்களே. மனைவி தற்காலிகமானது, குழந்தை தற்காலிகமானது, நம்ம வீடு தற்காலிகமானது, நம்ம தொழில் தற்காலிகமானது, நம்ம வாகனம் தற்காலிகமானது. சொல்லுங்க பாப்போம், யாராவது இத்தனை லட்சம் செலவழிச்சு கட்டுறோமே வீடு, கொண்டு போவோமா? கொண்டு போக முடியுமா? தாஜ்மஹாலை கட்டினவங்க, செங்கோட்டை கட்டினவங்க எல்லாம் தற்காலிகமானது, விட்டுட்டு போயிருவோம். பிறகு ஒரு காலம் வரும் யாரு கட்டினேன்னே தெரியாது. நம்ம வாகனம் இருக்குது, அது நம்மளுக்கு சொந்தமான வாகனமா? மௌத்தா போனா அதுல கொண்டு போவாங்களா? நம்மகிட்ட ஆடை இருக்கிறது, நம்மளுக்கு சொந்தமான ஆடையா? நம்ம மௌத்தா போயிட்டா இந்த கோட்டை காட்டிடுவாங்க, இந்த ஜுப்பாவை காட்டிடுவாங்க, தலப்பாவை காட்டிடுவாங்க, உள்ரோஸை காட்டிடுவாங்க, மோதிரத்தை, தற்காலிகமான உள்ரோஸ், தற்காலிகமான மோதிரம், தற்காலிகமான ஜுப்பா. நான் பேசுற இந்த தமிழ் இருக்குது, இது கூட தற்காலிகமான தமிழ் தான், தற்காலிகமான பாஷை. நான் இன்னைக்கு மௌத்தா போயிட்டா இந்த பாஷை அரபு. கபர்ல என்ன கேள்வி கேட்பாங்க? முன்கர் நக்கீர் எந்த பாஷையில கேட்பாங்க? மௌத்து வந்துருச்சுன்னா நான் பேசுகிற ஆங்கிலத்துக்கோ, நான் பேசுகின்ற தமிழுக்கோ, நான் பேசுகின்ற சிங்களத்துக்கோ தொடர்பே கிடையாது சகோதரர்களே. அரபுதான். நான் பேசுற பாஷை கூட தற்காலிகமானது. ஏண்ட கண்ணு தற்காலிகமானது, ஏண்ட அறிவு தற்காலிகமானது, ஏண்ட முகம் தற்காலிகமானது, ஏண்ட உடம்பு தற்காலிகமானது. கண்ணியமானவர்களே, இந்த உடம்பில்ல சொர்க்கத்துக்கு போறது, இந்த உடம்பில்ல நரகத்துக்கு போறது. இந்த உடம்பா சொர்க்கத்துக்கு போகும் இல்ல, இது தற்காலிகமான துனியாட உடம்பு. இது துனியாட உடம்பு. இது இந்த உடம்புக்கு சீனி, இந்த உடம்புக்கு பிரஷர், இந்த உடம்புக்கு பேரலைஸ், இந்த உடம்புக்கு தலைவலி, இந்த உடம்புக்கு காய்ச்சல். அந்த உடம்புக்கு சீனி இல்லை, அந்த உடம்புக்கு பிரஷர் இல்லை, அந்த உடம்புக்கு பேரலைஸ் இல்லை, அந்த உடம்புக்கு காய்ச்சல் இல்லை, அந்த உடம்புக்கு தலைவலி இல்லை, அந்த உடம்புக்கு தலைவலி இல்லை. லா யஸத்தூன் அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். அல்லாஹ் சொல்கிறான், சிறு தலைவலி கூட வராது, தூக்கம் வராது, கவலை வராது. இந்த உடம்புக்கு கவலை இருக்குது, தூக்கம் இருக்குது, வெளிக்கு போகணும். ஆனா அந்த உடம்புக்கு கவலையும் இல்லை, தூக்கமும் இல்லை, வெளிக்கு போகவும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உடம்பு தற்காலிகமான உடம்பு, அசலான சொர்க்கத்துடைய உடம்பு இருக்குதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒசரம் 60 அடி. இது 60 அடி. இந்த குரல் சொர்க்கத்துக்கு போகாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல். இந்த அழகு சொர்க்கத்துக்கு போகாது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு. அப்ப இது தற்காலிகமான உடம்பு. ஏன் சகோதரர்களை இந்த உடம்புக்கு பிடிச்சி ஹராமையும் பார்க்காம ஹலாலையும் பார்க்காம இரவு பகலாக தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, ஜகாத் இல்ல, இந்த தற்காலிகமான உடம்புக்கு இவ்வளவு பெரிய வேலை செய்யணுமா? இவ்வளவு பெரிய ஏற்பாடா? தற்காலிக நிரந்தரமா இருந்தா பிரச்சனை இல்லை, இது தற்காலிகமானது. மௌத்தா போயிட்டா கபருக்கு இந்த உடம்பு இல்லை, மஹ்ஷருக்கு இந்த உடம்பு இல்லை, சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு இல்லை, நரகத்துக்கு இந்த உடம்பு இல்லை. ஆனால் இந்த உயிர் தான், நம்ம உடம்புல ஒரு உயிர் இருக்குது, அதுதான் போகும். இப்போ யாராவது கேட்கிறோம் உங்களுக்கு எத்தனை வயசு? 45, 50, 30, 10, 15 சொல்றோமா இல்லையா? அதுக்கு எதுக்குங்க வயசு? அந்த 15 வயசுமே எதுக்கு? 40 வயசுமே எதுக்கு? 50 வயசுமே எதுக்கு? அது எதுக்கு தெரியுமா? இந்த கட்டைக்கு. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்து நான் 15 வருஷம், நான் 50 வருஷம். அப்ப இந்த உயிருக்கு எத்தனை வயசு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயதோ அதே வயது தான் இந்த உடம்புக்கு, இந்த உயிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை வயசு? அதே வயசு தான் ஏண்ட உசுருக்கும், ஏண்ட புள்ளட உசுருக்கும். கியாமத் வரைக்கும் ஒரு மனிதன் வருவானே, அவன் உயிருக்கும் எந்த வயது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது தான்.
அல்லாஹ் எல்லா உயிரையும் படைச்சு கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களோட ரப்பு நான் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, நபிமார்கள் எல்லாம் இருந்தாங்க, சஹாபிகள் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம், கியாமத் வரக்கூடிய எல்லா மனிதனும் இருந்தான். எல்லாம் படைச்ச எல்லா உயிரை வச்சுதான் அல்லாஹ் கேட்டான், உங்களோட ரப்பு யாரு? நாங்க சொன்னோம், அல்லாஹ் நீதான். அப்ப இந்த உயிர் இருக்குதே ஒரு பிரயாணம் செய்து ஆலமே அருவாகல இருந்து உம்மட வயிற்றுக்கு, உம்மட வயிற்றுல இருந்து இங்க துனியாவுக்கு, துனியால இருந்து கபருக்கு, கபூர்ல இருந்து சொர்க்கம், அல்லாஹ் காப்பாத்தன், அப்படி நரகம். அப்ப இந்த உயிர் ஒரு பிரயாணம் செய்து, ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உயிரை சும்மா வைக்கலாதே, அதற்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறான். தாயுடைய வயிற்றுல இந்த உடம்பு சரி வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாயுடைய வயிற்றுக்கு இந்த உடம்பு சரி வருமா? சரி வராது. அதுக்கேற்ற ஒரு உடம்பு. துனியாவுடைய இந்த பூமிக்குல இந்த வயிற்றுல இந்த உடம்பு தான் சரி. சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு சரி வருமா? ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா, ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா எவ்வளவு பெரிய மரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் தெரியுமா? 500 வருஷம் தூரம் குதிரையில போனா அந்த நிழலை தாண்டலாம். ஒரு சொர்க்கவாதி ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னா உள்ள நன்மை 1000 சொல்லிட்டான்னு வைங்க. அப்ப இந்த துனியால இடம் இருக்கா? துனியால இடம் இருக்கா? அது அனுபவிக்க இடம் இருக்கா? நேரம் இருக்குதா? காலம் இருக்குதா? இல்ல. கண்ணியமானவர்களே, இது தற்காலிகமான உடம்பு, ஆனால் உயிர் அது நிரந்தரமானது. அது பிரயாணம் செய்து, கண்ணியமானவர்களே, இந்த உடம்பு சொர்க்கத்துக்கும் போறதில்லை, அதே மாதிரி இந்த உடம்பு நரகத்துக்கும் போறதில்லை. நரகத்துக்கு போற உடம்பு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? விர்சுல் காஃபிரி மிஸ்லு உஹத். ஒரு நரகவாதியுடைய ஒரு பள்ளி இருக்கிற பள்ளி உஹது மலை போல. உஹது மலை எவ்வளவு பெருசு? 9 கிலோமீட்டர் தூரம். அப்ப ஒரு பள்ளி 9 கிலோமீட்டர்னா 32 பள்ளி. கொஞ்சம் பெருக்கி பாருங்க, அது எவ்வளவு பெரிய பள்ளி. பிறகு அதுக்கு எவ்வளவு பெரிய வாய் தேவை, அந்த வாய்க்கு எப்படிப்பட்ட முகம், அந்த முகத்துக்கு எப்படிப்பட்ட தலை, அந்த தலைக்கேற்ற எப்படிப்பட்ட உடம்பு. சுபஹானல்லாஹ், கற்பனைக்கு எட்டாது. இதெல்லாம் யாரோ எவரோ சொன்னதில்லை, கற்பனை கதை இல்லை. கண்ணியமானவர்களே, நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஒரு நரகவாதி பள்ளி உஹது மலையை போல 9 கிலோமீட்டர் தூரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொன்னாங்க, ஒரு நரகவாதியுடைய தொடை இருக்குது, தொடை பைவா என்ற மலையை போல இருக்குமா, பைவா என்ற மலை. மதீனா, ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம்? 400 கிலோமீட்டர் தூரம் தேவை ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு. உடம்பாது. அப்ப இந்த உடம்பாது நம்ம உட்கார்றது எவ்வளவு இடம் தேவை? நம்ம உட்கார்றது எவ்வளவு இடம் தேவை? சும்மா சரி துனியால அல்ல அந்த உடம்ப தந்துட்டான்னு வைங்க, இந்த பள்ளி எவ்வளவு பெருசா கட்டணுமா? ஸ்ரீலங்கா போதாது 2 பேர் உட்கார்றதுக்கு. மேலான பெரியாலே சகோதரர்களே, இந்த உடம்பு நரகத்துக்கு போறதில்லை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க, இந்த உடம்புல கொஞ்சம் கீறிட்டா ரத்தம் வந்துரும், அவ்வளவு லேசான சதை. ஆனால் ஒரு நரகவாதியுடைய சதை இருக்குது, எவ்வளவு தடிப்பம் தெரியுமா? இன்ன தில்வ ஜில்து காஃபிரி இஸ்னானி வ அர்பஊன திராஆ, 42 முழம். ஒரு நரகவாதியுடைய தோல் தடிப்பம், இந்த தோல் இருக்குதே 42 முழம். அல்லாஹ், எப்பயாவது நம்ம கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறோமா? அது நான் எங்க இருந்தேன், நான் இப்ப எங்க இருக்கிறேன், நான் எங்க போக போறேன், என்ன நோக்கம் என்ன? அல்லாஹ் இந்த வானத்தை சும்மா படைச்சானா? இந்த பூமியை சும்மா படைச்சானா? காத்து தேவை, தண்ணி தேவை, மழை தேவை, இதெல்லாம் சும்மா படைச்சானா? நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்? என் வாழ்க்கைக்கும் காஃபியோட வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் சொல்றீங்களே? என்ன இருக்குது வித்தியாசம்? எனக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை கண்ணியத்தை தந்திருக்கிறானே, நான் எப்படிப்பட்டவன், நான் எங்கே போக வேண்டியவன், என் வாழ்க்கை லட்சியம் என்ன, என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? கண்ணியமானவர்களே, நம்ம ஒரு பிரயாணம் போக போறோம், ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு போக போறோம். நரகத்தை தாங்க முடியாது. இந்த உடம்பத்தான் நரகத்தில் நெருப்புல போட்டா கரிஞ்சிடும், இந்த உடம்ப நெருப்புல போட்டா இல்லாமல் ஆயிரும். ஆனா அந்த உடம்பு இருக்கு நிரந்தரமான உடம்பு, இது தற்காலிகமான உடம்பு. நிரந்தரமான உடம்பு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தில் போட்டா குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னா ஜுலூதன் கைரஹா லியذوقul அதாப். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி. எப்படிப்பட்ட உடம்பு? தொடை பைவான்ற மலையை போல, ஒவ்வொரு பல்லும் உஹது மலையை போல.
உட்கார்றதுக்கு மக்காவுக்கு மதீனாவுக்கு இடம் தேவை. இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி அல்லாஹ் நரகத்தில் போட்ட உடனே உடம்பை அந்த நெருப்பு கரிக்கும் கரிக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னா ஜுலூதன் கைரஹா, திரும்ப ஒரு உடம்பை கொடுப்பான், திரும்ப ஒரு உடம்பை கொடுப்பான், திரும்ப ஒரு உடம்பை கொடுப்பான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நரகவாதிக்கு ஒரு நாளைக்கு 40,000 புதிய உடம்புகள் கொடுக்கப்படும். அல்லாஹு அக்பர். தாங்க முடியுமா சகோதரர்களே? இது என்னெல்லாம் கற்பனையா? இது எல்லாம் யாரோ எவரோ சொன்னதா? இது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த கோடிக்கணக்கான பொறுமதியான கண்ணை சும்மா தரல, கோடிக்கணக்கான பொறுமதியான காதை சும்மா தரல, இந்த நாக்கை சும்மா தரல, கை கால் சும்மா தரல, ஒரு முஸ்லிமாக சும்மா பிறக்க வைக்கல, எல்லாம் சும்மா இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜமானைகளை வாழ்த்துகிறான். ஆனால் நாங்கள் பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே நீங்க 10ல 1 விட்டாலும் தோல்வி அடைஞ்சிருவீங்க. ஆனா ஒரு காலம் வரும் 10ல 1 எடுத்தாலும் வெற்றி பெற்றுவான். மேலான பெரியாளே சகோதரர்களே, ஆகையால் எங்களுக்கு ஒரு மௌத் இருக்குது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாம் ஒரு பிரயாணம் போக வேண்டியவங்க. தற்காலிகமான வீட்டை கட்டி ஏமாந்துறாங்க, தற்காலிகமான வாகனங்களை வாங்கி ஏமாந்துறாங்க, தற்காலிகமான ஆடைகளை வாங்கி ஏமாந்துறாங்க, தற்காலிகமாக இந்த உடம்பை துனியால பாவித்து, ஆசையிலே பாவித்து, மோகத்திலே பாவித்து நாசமாக்கிறாங்க. வாலிபர்களே வாலிபர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை திருத்திக் கொள்ளுங்கள். மைக்கேல் ஜாக்சன் ஆடை தேவையா? சல்மான் கான் ஆடை தேவையா? நமது உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை தேவையா? அல்லாஹ்வுக்காக வேண்டி அஞ்சு கொள்ளுங்கள். காலிலே விழுவதற்கும் தயார், காலிலே விழுவதற்கும் தயார். தேவையில்லாத சினிமா பார்க்காதீங்க, தேவையில்லாத பாட்டு கேட்காதீங்க. அல்லாஹ் ஹராமாக்கியதுதான். எந்த கும்பலாலும் மாற்ற முடியாது, எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் பாஸ் ஆயிருச்சுன்னா அதுதான் சட்டம், அதுதான் நீதி, அது யாரும் மாற்ற முடியாது சோதர்களே. அல்லாஹ்வுக்காக வேண்டி யஹூதிகளை விடுங்க, யஹூதிகளுடைய ஆடையை விடுங்க, யஹூதிகளுடைய வீட்டு திட்டத்தை விடுங்கள், யஹூதியுடைய திருமணங்களை விடுங்கள்.